சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவாவோட ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை காசு மிழுங்கின விஷயத்த சிந்து வந்து நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க. இப்போ இந்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே தேவராஜனும் ஸ்னேகாவும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களாம் வந்து கேட்டாங்க, நான்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பெருமை பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சிவா வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து செம்மையாக ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி திட்டுறாரு. நீங்களாம் டாக்டராக இருந்து ஒரு உயிருக்கு இந்த மாதிரி போராடுறவங்கள காப்பாற்றாமல் இந்த மாதிரி பண்ணீங்களே, நான் நல்லபடியாக காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா வந்து சவால் விடுறாங்க, உன் ஹாஸ்பிட்டலை நான் இழுத்து மூடுறேன் அப்படின்னு பேர் மாற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது சிவா வந்து செம்மையாக திட்டி விட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காயத்ரி கிட்ட பார்த்தா எசக்கி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செலியன் கூட சேர்ந்து வாழணும்னா வாழு, நான் போய் அன்னபூர்ணி பெரியமாட்ட பேசி நம்ம கல்யாணத்தை வந்து நான் ரத்து பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ காயத்ரி அப்படியே மனசு மாறிடுறாங்க. இவ்வளோ நல்லவங்களா எசக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் எசக்கி வந்து பயங்கரமான ஃப்ராடு அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் மனசுக்குள்ளார வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேச வேணாம், இப்போ ஏற்கனவே சிந்து சிவா விஷயத்தில் பெரியமா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க, அப்புறம் பேசிக்கலாம், அம்மா டிஸ்டர்பாக இருக்காங்க அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இப்போ எசைக்கு வந்து நான் சீக்கிரமாகவே செலியன் கதையை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டில் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பைரவி வந்து அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா, அதாவது சத்யராஜ் சாரதா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பார்த்தா நல்லபடியாக பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பெரியமா கிட்ட வந்து, அதாவது அன்னபூர்ணி கிட்ட வந்து மகா என்ன சொல்லிடுறாங்கன்னா, சிந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ சிந்து பார்த்தோம் அப்படின்னா கேணியில் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவா அதை பார்க்குறாரு. அப்போ கையிலலாம் அதெல்லாம் அப்படியே காயமாகிடுது. போய் பேசுகிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் தண்ணி அரைச்சிட்டு இருக்கா அப்படிங்கும்போது பெரியமா வந்து, அதாவது அன்னபூர்ணி அத்தை வந்து எதுவுமே வீட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி மாற்றி பேசிட்டியா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பேசுனாங்கல்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் சிவா போகும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி 60ஆம் கல்யாண விஷயமும் நீ வரக்கூடாதுன்னு சொன்ன விஷயமும் அந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க. சிந்து வந்து நான் வந்து தான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்போ பைரவி பார்த்து பேசுகிறாங்க, பைரவி எதுவும் பேச மாட்டாங்கிறாங்க. அன்னபூர்ணி வராங்க. அன்னபூர்ணிகிட்ட பேசும்போது அன்னபூர்ணி வந்து ரொம்ப கோபமாக சொல்லிடுறாங்க, நீ வந்து அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சிந்து பைரவியோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேத்துக்கு சத்யராஜ் சாரதா அவங்களுக்கு கோயிலில் பார்த்தோம்னா 60ஆம் கல்யாணம் நடக்குது. எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இடையில பார்த்தோம்னா ஆறுமுகமும் ஒரு கனவு பார்க்குறாரு, பைரவி கூட 60ஆம் கல்யாணம் நடக்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக போகுது. எது எப்படி பார்த்தாலும் இப்போ அவங்களோட பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு உண்டான விஷயத்தை செய்யணுங்கும் போது பைரவியை செய்ய சொல்கிறாங்க. இப்போ பாத பூஜை செய்யறதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து வந்து நிற்கிறாங்க அதுக்குண்டான பொருளோட. அதோட இன்றைக்கான எபிசோட் செம்ம சுவாரஸ்யமாக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி ஃபைட் பண்ணி அவங்க பாத பூஜை செய்கிறாங்களா, என்ன நடக்குதுங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய ப்ரொமோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.